ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோனா முருங்கைக்கீரை பொரியலும் குற்ற குழம்பும் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கீரையை போட்டால் நல்லா வேகமாக வெந்துடும். அப்புறம் இந்த கீரை குழம்பு பண்ணுறதுக்கு 2 தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, சீரகம், கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, அப்புறமா ஊற வச்ச துவரம்பருப்பு. இதை நல்லா வலுவலுன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இது தாளிக்க தேவையில்லை, நம்ம அரைச்சதை அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கீரை தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டு கலந்து அடுப்பில் வச்சோம்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்படி வைக்கும்போது நல்லாயிருக்கும். நுரக்கட்டவுமே இறக்கிடலாம் ரசம் மாதிரி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உருண்டைச்சோறு, களி, வெள்ளை சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.